எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற தேவ வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 16th சாப்டர் verses 13 13வது வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுக்குதுங்கன்னா, உண்மை பேசுகிறதான உதட ராஜாக்கள் அதை பிரியம் கொள்வாங்களாம், ராஜாக்கள் அதை மகிழ்ச்சி கொள்வாங்கோ உண்மை பேசுகிறதான மனுஷனை கண்டு. அதே வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, உண்மை பேசுகிறதான உதட்டை கனப்படுத்துவாங்களாம், அதை வேல்யூ பண்ணுவாங்களாம். அந்த மனுஷனை உண்மை பேசுகிறதான மனுஷனை வேல்யூ பண்ணுவாங்கோ அப்படின்னு வசனத்தில் போட்டுக்குதுங்க. அப்போ அனுதின வாழ்க்கையில் நம்ம மனுஷருங்க என்னென்னதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சுகர் பிபி டேப்லெட் போடுறது, வேறு என்னென்னதுக்கோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சில எல்லா வழிமுறைகளும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த நாவு, இந்த டங்கு நம்ம அடக்கிறதுக்கான எந்த ஒரு வழியுமே இல்லைங்க. எந்த மனுஷனுமே சரி, ஒவ்வொரு சுச்சுவேஷனில் அந்த வார்த்தைகள் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்காதுங்க. அந்த வார்த்தை தாறுமாறாக வரும். பொய்யான ஒரு காரியம் ஆகணும்னா அதில் எவ்வளோ பித்தல் மாத்தல் பேச்சுங்க வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு காரியங்களை மனுஷனுடைய நாவை ஒருபோதும் அடக்க முடியாதுங்க. அப்போ மனுஷனுடைய வார்த்தையை, இந்த நாவை அந்த உண்மை உள்ள ஒரு உதடு அது கொடுக்கறது நம்ம இயேசு கிறிஸ்து தாங்க. அவருக்குள்ளே நம்ம இருக்கும்போது அவரோடு கூட சேர்ந்து இருக்கும்போது அந்த கனிகள். அப்போ நம்ம உண்மை பேசுவோம், யாரையும் நம்ம காயப்படுத்த மாட்டோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு மேத்யூ 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கன்ட்டுன்னு. அப்போ நம்ம இருக்கிற மாதிரி இல்லைனா இல்லைன்ட்டோம் அப்படி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு தனி பிளெஸ்ஸிங் அது. அப்போ நம்ம நாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதான அந்த ஐக்கியம் தான். அப்போ அவரோடு கூட அந்த ஐக்கியம் இருக்கும்போது, அனுதினமும் நம்ம அவரோடு கூட சேர்ந்து நடக்கும்போது, அவர் ஆவி பெற்ற நாம கட்டாயம் இந்த வார்த்தைகளை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கையாளுவோங்க. ஏன்னா கர்த்தரோட ஆவி நம்மளுக்குள்ளே வசிக்கும் போது நம்மளுக்கு அன்பு பெருக நம்ம வார்த்தைகள் வீணாக வராதுங்க. ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லை இப்படின்ற ஒரு காரியம். அப்போ மற்றும் கூட பேசும்போது கூட அன்போடு கூட பேச்சு, இந்த மாதிரி ஒரு காரியம் கட்டாயம் நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சு நம்ம இருக்கும் போது தாங்க அந்த நம்ம நாவின் வார்த்தை சரியாக வராங்க. அப்புறம் நம்ம இயேசு கிறிஸ்து கூட இல்லாதமான இந்த நாவின் வார்த்தை தாறுமாறாக போய் நம்ம நாவின் வார்த்தை இந்த வாயின் வார்த்தைனால பல பேரோட பிளெஸ்ஸிங் கெட்டு போய்க்குதுங்க, அவங்க பேரும் கெட்டு போய்க்குதுங்க. ஏன்னா நாவின் வார்த்தை நம்ம பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்னோமா அந்த வார்த்தையிலேயே நம்ம நிற்கணுங்க, அந்த பேச்சில் ஸ்டாண்டர்டாக நிற்கணுங்க. அவன் தாங்க ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவின் பிள்ளை. அப்போ அந்த பேச்சில் கட்டாயம் நம்ம ஸ்டாண்டாக நிற்கும். நம்ம கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது நம்ம கர்த்தரே நம்ம நாவை வேலி அடைச்சி நம்ம பேசுகிறதான வார்த்தை கிருபியாகவும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்குங்க. ஆமேன்.